தூத்துக்குடி விமான நிலையம் 452 கோடி மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 3 லட்சம் பயணிகளை மட்டும் ஆண்டிற்கு கையாண்டு வந்த இந்த தூத்துக்குடி விமான நிலையம் தற்போது 20 லட்சம் பயணிகளை கையாளக்கூடிய அளவில் ரன்வே, அதாவது மதுரை சென்னைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ரன்வேயை கொண்ட அந்த தூத்துக்குடி விமான நிலையம் தற்போது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை பாரத பிரதமர் மோடி திறந்து வைத்திருக்கிறார். தூத்துக்குடி விமான நிலையத்தின் உட்பகுதியில் நாம் இருக்கிறோம். முழுமையாக தரைப்பகுதியில் பளிங்கு கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. 18 கவுண்டர்கள், அதாவது வரக்கூடிய விமான பயணிகள் அவர்களுடைய சோதனை, டிக்கெட் பரிசோதனை உள்ளிட்டவைகளுக்காக 18 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த விமான நிலையத்தில் 3 கவுண்டர்கள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது 6 மடங்கு அதிகமாக 18 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கவுண்டர்களுக்கு மேலே நாட்டுப்புற கலைகளை மக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக நாட்டுப்புற கலைகள் கொண்ட ஓவியங்கள் தத்ரூபமாக வரையப்பட்டிருக்கிறது. மிக அழகாக தவில், வில்லுப்பாட்டு, தவில் உள்ளிட்டவைகள், பொய்க்கால் குதிரை உள்ளிட்டவைகள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த கும்பம் வைத்து ஆடக்கூடிய அந்த படம் மிக தத்துருவமாக வரையப்பட்டிருக்கிறது. மயிலாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பொய்க்கால் குதிரை உள்ளிட்டவை இடம்பெற்றிருக்கிறது. சக்தி வடிவிலான அந்த இறைவனுடைய அந்த படமும் வரையப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் தமிழகத்தின் வீர விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு உள்ளிட்டவையும் இருக்கக்கூடிய அந்த படங்களில் இடம்பெற்றிருக்கிறது. மிக தத்துருவமாக அந்த படங்கள் வரையப்பட்டிருக்கிறது. முழுமையாக இந்த தூத்துக்குடி விமான நிலையம் முழுமையாக அதில் இருக்கக்கூடிய அந்த மின் விளக்குகள் முழுமையாக LED விளக்குகளாக பொருத்தப்பட்டிருக்கிறது. விளக்குகள் அனைத்து மின் விளக்குகளும் LED விளக்குகளாக இருக்கக்கூடிய நிலையில் மின் நுகர்வுங்கிறது கணிசமாக குறையும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மின் நுகர்வை அவர்கள் சரி செய்யும் விதமாக 300 கிலோவாட் வகையிலான சோலார் மின் அந்த தகடுகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. சோலார் மின் தகடுகள் மூலமாக தங்களுடைய மின் தேவையை அவர்கள் சரி செய்து கொள்ளும் விதமாக அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. VIP லான்ச் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தூத்துக்குடி விமான நிலையத்தினுடைய வலது ஓரத்தில் VIP தங்குவதற்கான இடங்கள் அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பயணிகள் அவர்களுடைய லக்கேஜுகளை சோதனை செய்வதற்கான அந்த இயந்திரங்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியே, அதாவது மிகப்பெரிய மாளிகை போன்று காட்சியளிக்கக்கூடிய அளவில் அந்த தூத்துக்குடி விமான நிலையம் அமைந்திருக்கிறது. 452 கோடியில் மதிப்பில் அமைந்திருக்கிறது. கதவுகள் தானியங்கி கதவுகளாக, பயணிகள் அந்த பகுதியாக வந்தாலே திறக்கக்கூடிய அளவில் தானியங்கி கதவுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கதவுகளும் மிக பிரம்மாண்டமாக அமைக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த பகுதியே மிகப்பெரிய அளவில், அதாவது தூத்துக்குடி விமான நிலையம் ஏற்கனவே சொன்னது போல 3 லட்சம் பயணிகளை மட்டுமே ஆண்டிற்கு கையாண்டு வந்த நிலையில் தற்போது 18 லட்சம் பேர், 6 மடங்கு அதிகமாக 20 லட்சம் பேர் வரக்கூடிய அளவில் அதற்கான சேவைகள் தரக்கூடிய அளவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 விமான நிறுவனங்கள் 9 சேவைகளை வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது கூடுதலாக இரவு நேரத்திலும் விமான சேவையை வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி விமான நிலையத்தில் இரவு நேர சேவை இல்லாத நிலையில் தற்போது பாரத பிரதமர் மோடி முதல் முறையாக வெளிநாட்டிலிருந்து 4 நாள் பயணத்தை பிரிட்டன், மாலத்தீவுகளை உள்ளிட்ட பகுதிகளில் வெளிநாட்டு பயணங்களை முடித்துக்கொண்டு தற்போது இந்தியாவிற்கு நேரடியாக தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு இறங்கியிருக்கிறார். இரவு நேரத்தில் இறங்கிய முதல் விமானம் பிரதமர் பயணித்த விமானம் என்ற பெருமைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த பகுதி முழுமையாகவே மிக அழகாக ஒரு மாளிகை போன்ற காட்சியுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி விமான நிலையம் அப்படிங்கிறது ஒரு சர்வதேச அளவிலான விமான தகுதியோடு இந்த விமான நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பகல் நேர சேவை அப்படிங்கிறது மீண்டுமாக இரவு நேர சேவையும் வழங்கக்கூடிய அளவில் இந்த விமான சேவை இடம்பெறக்கூடும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தூத்துக்குடி விமான நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமான நிலையத்தினுடைய அனைத்து பகுதிகளும் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு வரக்கூடிய பயணிகள் அவர்களுக்கான அறிவிப்புகள், வெளியே செல்லக்கூடிய அதற்கான அறிவிப்புகள், பாதுகாப்பு சோதனை உள்ளிட்ட அனைத்து இடங்களும் மிக சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். தூத்துக்குடி விமான நிலையம் அப்படிங்கிறது சர்வதேச தரத்தில் தமிழகத்தில் சென்னை மற்றும் திருச்சி விமான நிலையங்கள் சர்வதேச விமான நிலையங்களாக இருக்கக்கூடிய நிலையில் தூத்துக்குடி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்ற தகுதியான பகுதியாக இந்த விமான நிலையம் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாதுகாப்பு சோதனை உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும், பாதுகாப்பு சோதனைக்கு அவர்கள் செல்லக்கூடிய விலையில் அதற்கான வசதிகள், ரன்வேக்கு மிக அருகிலேயே செல்லக்கூடிய அளவில் அதற்கான ஏற்பாடுகள் என தூத்துக்குடி விமான நிலையமே மிக பிரம்மாண்டமாக மக்களை கவரும் வகையில் இந்த விமான நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமான நிலையங்கிறது தென் மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது என்றால் அது மிக இல்லை அப்படிங்கிற சூழலில் இந்த விமான நிலையம்
சென்னைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ரன்வேயை கொண்டதாக விளங்கக்கூடிய அந்த அடிப்படையில் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. 452 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கூடிய தூத்துக்குடி விமான நிலையத்தில் தான் நம்ம இருக்கிறோம். விமான நிலையத்தில் பயணிகள் அமர்ந்து இருக்கக்கூடிய அவர்கள் விமானத்திற்காக காத்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதி மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது. இந்த பகுதியினுடைய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மிக சிறப்பாக காட்சியளிக்கக்கூடிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய உருவமும் அதுக்கு பின்னாடி அவருடைய கோட்டையும் காட்சியளிக்கிறது. அந்த கோட்டை அந்த படம் தத்ரூபமாக வரையப்பட்டிருக்கிறது ஒரு பகுதியில். மற்றொரு பகுதியில் இந்த மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய பாரதி சுப்பிரமணிய பாரதி அவர் வாழ்ந்த இல்லம் அவருடைய படம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பகுதியை ரம்மியமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விமான பயணிகள் காத்திருக்கக்கூடிய இந்த பகுதி அப்படிங்கிறது மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அலங்கார மின் விளக்குகள் போடப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த காத்திருக்கக்கூடிய மக்கள் இங்கே விமான பயணத்திற்கு செல்வதற்காகவும் அங்கே இருந்து கீழே வருவதற்காக அதற்கான அந்த எஸ்கலேட்டர்கள் லிஃப்ட் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விமானத்திற்கு நேரடியாக முதல் மாடிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ரன்வேல இருக்கக்கூடிய அந்த விமானத்தில் நேரடியாக ஏறக்கூடிய வழியில் அந்த வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வசதிகள் செய்வதற்காக எஸ்கலேட்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எஸ்கலேட்டர்களை பயன்படுத்தாத மக்கள் இருந்தால் பயன்படுத்தாத மக்கள் இருந்தால் லிஃப்ட் மூலமாக மின்தூக்கி மூலமாகவும் அவர்கள் வெளியே செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இருக்கைகள் மிக அழகாகவும் அவர்களுக்கு சௌரியமாக இருக்கக்கூடிய வகையிலும் செய்யப்பட்டிருக்கிறது. அதோட மிக முக்கிய நபர்கள் வந்தால் அவர்கள் அமர்வதற்கும் சோஃபா உள்ளிட்டவை அமைக்கப்பட்டு அதற்கான தனி அமைப்புகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மின்தூக்கிகள் மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு அந்த பயணிகளுக்கு ஏற்பாடுகள் மிக அழகாக செய்யப்படக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் அனைத்து பகுதிகளும் சிசிடிவி கேமராக்கள் மூலமாக ஒருங்கிணைக்கப்பட்டு நுழைவாயில் 1 நுழைவாயில் 2 என 2 நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் அவர்கள் அதாவது விமான பயணம் செல்லக்கூடிய மக்கள் அந்த ரன்வேக்கு செல்லக்கூடிய வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கேட்டின் வழியாக வெளியே சென்றால் ரன்வேக்கு செல்ல முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏற்பாடுகள் அனைத்தும் மிக பிரம்மாண்டமாக ஒரு மாளிகை போல காட்சியளிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தூத்துக்குடி விமான நிலையம் மிக சர்வதேச தரத்தில் ஒரு விமான நிலையம் அமைப்பதற்கான அனைத்து அந்த சாத்தியக்கூறுகளும் அதன் அனைத்து அம்சங்களும் இடம்பெற்றக்கூடிய ஒரு சிறந்த விமான நிலையமாக தற்போது காட்சியளிக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பொன்மணியுடன் சிவமணி.